கிட்டத்தட்ட 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட். அதுதான் எல்லாத்தோடைய ஆரிஜின், இந்த ஜேர்னியோடைய பிகினிங், தி பிக் பேங். இந்த மிகப்பெரிய இந்த இன்சிடென்ட் தான் மேட்டர்ஸ் அண்ட் எனர்ஜி உருவாகிறதுக்கும், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் உருவாகிறதுக்கும், பிகினிங் ஆஃப் ஃபிசிக்ஸ்க்கும் பிகினிங் ஆஃப் கெமிஸ்ட்ரிக்கும் காரணம். இந்த எல்லாத்துக்குமே ஆரிஜின் பாயிண்ட் அந்த சின்ன பாயிண்ட்லேருந்து உருவான அந்த மிகப்பெரிய எனர்ஜி தான். நம்மளுடைய அந்த ஒட்டுமொத்த அப்சர்வபிள் யூனிவர்ஸ், அதில் இருக்கிற கேலக்சிஸ், ஸ்டார் சிஸ்டம், பிளானட்ஸ், காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், இது எல்லாமே இந்த எனர்ஜியால் உருவான ஒன்று தான். 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவான நம்மளுடைய யூனிவர்ஸில் கிட்டத்தட்ட பல பில்லியன் கேலக்சிஸ் இருக்குது. அதில் 13.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவானது தான் நம்மளுடைய மில்கி வே கேலக்சி. இந்த மில்கி வே கேலக்சியுடைய ஸ்பைரல் ஆம்ல ஒன்றான ஓரியன் ஆம்ல ப்ராக்சிமா சென்சாரி ஸ்டார் சிஸ்டத்துக்கு பக்கத்தில் 4.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவானது தான் நம்மளுடைய ஸ்டார் சிஸ்டம். நம்மளுடைய சோலார் சிஸ்டம் உருவானதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 மில்லியன் இயர்ஸ் கழிச்சு, அதாவது 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற தி பிளானட் ஏர்த் உருவாச்சு. இந்த பிளானட் ஏர்த் உருவாகி இந்த பிளானட் ஏர்த்தில் 3.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தொடங்கினது தான் இந்த பயாலஜிக்கல் ஜேர்னி. அதுலேருந்து தான் இந்த பூமியில் உயிர்களும் உயிரினங்களும் உருவாச்சு. அதுலேருந்து தான் தி பிகினிங் ஆஃப் த லைஃப், பிகினிங் ஆஃப் த பயாலஜி, பிகினிங் ஆஃப் த எவ்ரிதிங் இன் த வேர்ல்ட். கிட்டத்தட்ட 6 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நமக்கும் சிம்பான்சிஸ்க்குமான அந்த காமன் ஆன்செஸ்டர் எவால்வ் ஆகுது. அதுலேருந்து ஒரு 2.5 மில்லியன் இயர்ஸ் கழிச்சு தான் ஆஃப்ரிக்காவில் ஹோமோ இனத்துடைய, அதாவது ஹோமோ சேஃபியன்ஸ்க்கான ஒரு எவால்யூஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டோன் டூல்ஸை நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுலேருந்து ஒரு 5 மில்லியன் இயர்ஸ் கழிச்சு தான் ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஈரோஷியா, அதாவது ஏஷியா, யூரோப் முழுக்க பரவி வாழ ஆரம்பிக்கிறாங்க. தென் அதுலேருந்து தான் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்பீசிஸோட எவால்யூஷன் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நியண்டர்தால் மனிதர்கள் யூரோப் அண்ட் மிடில் ஈஸ்ட் முழுக்க எவால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. 3 lakhs இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஃபயருங்கிற ஒரு விஷயம் வந்து டெய்லி யூசேஜுக்கு வருது. அதுலேருந்து ஒரு 1 lakh இயர்ஸ் கழிச்சு ஹோமோசேஃபியன்ஸ் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் எவால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.3 lakhs இயர்ஸ் கழிச்சு தான் கம்யூனிகேஷனுங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது, லாங்குவேஜுங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. சேஃபியன்ஸ் வந்து இந்த ஒட்டுமொத்த ஆஃப்ரிக்கா முழுக்க பரவி வாழ ஆரம்பிக்கிறாங்க. தென் அதுலேருந்து தான் தி பிகினிங் ஆஃப் த ஹிஸ்ட்ரியே ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 13,000 இயர்ஸ்க்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்பீசிஸில் மற்ற ஸ்பீசிஸ் அழிஞ்சு ஹோமோசேஃபியன்ஸ் மட்டும்தான் த ஒன்லி சர்வைவர்ஸாக மாறுறாங்க. அதுலேருந்து ஒரு 8,000 இயர்ஸ் கழிச்சு ஃபர்ஸ்ட் கிங்டம் உருவாகுது, மணிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாகுது, பாலித்திஸ்டிக் ரிலீஜியன்ஸ் உருவாகுது. ரிலீஜியனுங்கிறது வந்து ஒரு மேஜர் இன்டர் சப்ஜெக்டிவ் ஸ்கிரிப்டாக உருவானதுக்கு அப்புறம் ரிலீஜியன்ஸை பேஸ் பண்ண நிறைய கான்செப்ட் வந்து உருவாக ஆரம்பிக்குது. 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியாவில் புத்திசம் உருவாகுது. அதுக்கப்புறம் ஒரு 500 இயர்ஸ் கழிச்சு கிறிஸ்டியானிட்டி உருவாகுது. அதுக்கப்புறம் ஒரு 600 இயர்ஸ் கழிச்சு தான் இஸ்லாமே உருவாகுது. இத்தனை ஆயிரம் வருஷங்களாக நடந்த இந்த எவால்யூஷன், கல்ச்சர், ரிலீஜியன், கான்செப்ட், ஸ்கிரிப்ட், இதையெல்லாம் தாண்டி வெறும் 500 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த சயின்டிஃபிக் எவால்யூஷன் தான் இந்த பூமியையும் இந்த பூமியை சுற்றி உள்ள கான்செப்டையும் அப்சைட் டவுனாக திருப்பணும்னு சொல்லலாம். வெறும் 500 இயர்ஸ் சயின்டிஃபிக் ரெவால்யூஷன் இந்த பூமியில் ஏற்படுத்தின மாற்றங்கள் வந்து கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒன்று. இப்போ ப்ரெசென்ட்ல ஹியூமன்ஸான நாம நம்மளுடைய பவுண்டரிஸையும் தாண்டி இந்த எர்த்துடைய பவுண்டரிஸையும் தாண்டி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நேச்சுரல் செலெக்ஷனை தாண்டி உயிரினங்களை ஆர்டிஃபிஷியலாக டிசைன் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜிஸும் இருக்கு. ஃபியூச்சரில் சூப்பர் ஹியூமன்ஸையே கூட நம்ம டிசைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இதையெல்லாம் வந்து நம்மளுடைய பயாலஜிக்கல் எவால்யூஷன், ஹியூமன் எவால்யூஷன் சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி நம்மளுடைய பூமியும் நம்மளுடைய சோலார் சிஸ்டமும் கூட எவால்வேட் ஆகிட்டே தான் இருக்கு. 2020 எண்ட்ல டிசம்பர் 21 அன்னைக்கு ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்னுடைய மாஸ் கன்ஜெக்ஷன் நடந்தது. இது மாதிரி ஒரு எக்ஸாக்ட் கன்ஜெக்ஷன் வந்து திரும்பவும் நடக்க கிட்டத்தட்ட 800 இயர்ஸ் வந்து ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட்ஸ் நடக்கிறது இன்டைரக்டாக எதை மீன் பண்ணுதுன்னா, ஸ்பேஸ் டைமில் நம்மளுடைய சோலார் சிஸ்டம், நம்மளுடைய கேலக்சியும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறத மீன் பண்ணுது. இந்த டைமென்ஷன் ஆஃப் ட்ராவலிங்கில் நம்ம ஃபேஸ் பண்ணுற இன்சிடென்ட் தான் இந்த மாதிரியான ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம். மீன்வைல் இந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட்ஸ் இந்த எர்த்துடைய எவால்யூஷனையும் மீன் பண்ணுது. நம்ம பார்க்குற ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட்ஸ் எர்த் இந்த எவால்யூஷனில் எந்த மாதிரியான கட்டத்தில் இருக்குதுங்கிறத இன்டைரக்டாக நமக்கு உணர்த்தும். ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட்ஸ் மூலமா பூமியோட அழிவை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஃபியூச்சரில் எர்த் வந்து எந்த மாதிரியான சேஞ்சஸ்க்கு உள்ளாகுங்கிறத கூட நம்மளால் இந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். ஜூபிட்டர், சாட்டர்னுடைய அந்த கன்ஜெக்ஷன் மாதிரியே ஃபியூச்சரில் வரக்கூடிய சில முக்கியமான ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட்ஸ் எர்த்துடைய ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதில் ஒன்று தான் 2061 ஜூலை 28 வரப்போகிற பேசேஜ் ஆஃப் ஹாலேஸ் காமெட். ஹாலேஸ் காமெட் வந்து காமெட்லேயே மோஸ்ட் ஃபேமஸ் காமெட். இது ஒவ்வொரு 75 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் எர்த்துக்கு பக்கத்தில் போகும். இது கடைசியாக 1986 தான் எர்த்துக்கு பக்கத்தில் வந்துச்சு.
எட்மண்ட் ஹேலேங்கிற ஆஸ்ட்ரோனமர் தான் இந்த காமெட்டுடைய அப்பியரன்ஸை கால்குலேட் பண்ணிட்டு இது ஒவ்வொரு 75 to 76 இயர்ஸ்க்கு ஒரு தடவை அப்பீர் ஆகிற ஒரு காமெட்னு கால்குலேட் பண்றாரு. 1705 அப்போ எட்மண்ட் ஹேலே இந்த காமெட் திரும்பவும் 1758ல அப்பீர் ஆகும்னு கால்குலேட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த காமெட் வந்து 1758ல அப்பீரும் ஆச்சு. அதுக்கப்புறம் 1986ல இது திரும்பவும் அப்பீர் ஆச்சு. கலிஃபோர்னியன் பாலமர் யூனிவர்சிட்டியில 200 inch ஹேலோ டெலஸ்கோப் மூலமா இதை 1982 அக்டோபர் 16ல சாட்டர்னுடைய ஆர்பிட்டை தாண்டினப்போ ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது 1986 ஏப்ரல் 10 அப்போ தான் எர்த்துக்கு பக்கத்தில் வந்துச்சு. இதே காமெட் வந்து ஜூலை 28, 2061 அப்போ தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட்லேயே ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக இருக்க போகுது. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட்னா அது மார்ச் 23, 2178 அன்னைக்கு நடக்க போகிறது தான். ஏன்னா அப்போதான் ப்ளூட்டோ தன்னுடைய ஒரு ஆர்பிட்டை சன்னை சுற்றி கம்ப்ளீட் பண்ணுது. இன்னைய தேதிக்கு நெப்டியூன் அதோடைய ஒரு ஆர்பிட்டை சன்னை சுற்றி கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. நம்ம சன்னுடைய 8th பிளானட்டான நெப்டியூனு செப்டம்பர் 23, 1846ல கண்டுபிடிச்சாங்க. இது சன்னுடைய ஆர்பிட்டை சுற்றி வர கிட்டத்தட்ட 164.8 இயர்ஸ் எடுத்துக்கும். அப்படி பார்க்கும்போது நெப்டியூன் அதோடைய ஒரு ஆர்பிட்டை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஆனால் ப்ளூட்டோ இன்னமும் கம்ப்ளீட் பண்ணல. ப்ளூட்டோ ஒரு பிளானட்கான கேரக்டரிஸ்டிக்ஸை இழந்தாலும் 9th ஆப்ஜெக்டாக அது சன்னை சுற்றிட்டு இருக்கு. February 18, 1930ல தான் வந்து இந்த ப்ளூட்டோவை நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த ட்வார்ஃப் பிளானட் சன்னுடைய ஒரு ஆர்பிட்டை கம்ப்ளீட் பண்ண 248.09 எர்த் இயர்ஸ் எடுத்துக்கும். ஸோ மார்ச் 23, 2178 அன்னைக்கு தான் இது சன்னை சுற்றி தன்னுடைய ஒரு ஆர்பிட்டை கம்ப்ளீட் பண்ணும். இது வந்து ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட்ல இன்னொரு முக்கியமான ஈவெண்ட்னு கூட சொல்லலாம். ஆஸ்ட்ராய்ட் 1915 DA. இந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பொட்டான்ஷியலி ஹசார்டஸ் ஆஸ்ட்ராய்ட்னு சொல்லலாம். ஏன்னா இது எர்த்து மேலே மோதுனா மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட 51 இயர்ஸாக நம்ம கிட்ட இருக்கிற ரேடார் அண்ட் ஆப்டிக்கல் மெஷர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த 1950 DA ஆஸ்ட்ராய்ட் மார்ச் 2880ல எர்த் பிட்வீன் ஆஸ்ட்ராய்ட் ஆர்பிட்டுக்கு 20 minute டிஃபரன்ஸில் இருக்கும். இது வந்து ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி பூமி மேலே மோதுறதுக்கு. இப்போதைக்கு இது ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு டேட்டா கிடையாது. பட் அன்னைய தேதிக்கு அதாவது 2880ல அந்த ஆஸ்ட்ராய்ட் சன்னிலிருந்து அப்சர்வ் பண்ணி வெளியிட ரேடியேஷன் தெர்மல் எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறப்போ தான் இது பூமி மேலே மோதுறதுக்கான எக்ஸாக்ட் ப்ராபபிலிட்டி தெரியும். பட் இது இப்போ வரைக்கும் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டியில் பூமி மேலே மோதலாம்னு ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. 2003 May 7 அப்போ வந்து ஒரு முக்கியமான ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட்டான மெர்க்குரி டிரான்சிஸ் வந்து நடந்துச்சு. அதாவது மெர்க்குரி டைரக்டாக சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில ட்ராவல் பண்ணி போகும்போது சன்னுடைய சோலார் டிஸ்கில் மெர்க்குரி ஒரு ஸ்மால் பிளாக் டாட்டா தெரியும். இதுதான் நம்ம வந்து பிளானட் டிரான்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி 2004 June 8ல வீனஸ் டிரான்சிஸ்டும் நடந்துச்சு. சைமல்டேனியஸ்லி வீனஸ் அண்ட் மெர்க்குரி இந்த ரெண்டு பிளானட்டுடைய டிரான்சிஸ்டும் நடந்துச்சான்னு பார்க்கும்போது இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே நடக்கல. பட் ஜூலை 5, 6757ல சைமல்டேனியஸாக சோலார் எக்லிப்ஸ் அண்ட் மெர்க்குரி டிரான்சிஸ் நடக்கும். இது ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட். நம்ம பூமியில் நார்த் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர் எப்பயுமே ஆப்போசிட் சீசனை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இதுக்கு காரணம் எர்த் 23.5 டிகிரி டில்ட் பண்ணி சுற்றிட்டு இருக்கிறது தான். இந்த நார்த் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியருடைய சீசன் வந்து கிட்டத்தட்ட 13,000 வருஷத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆகும். அடுத்த 13,000 வருஷத்துல பூமியில இந்த நார்த் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியருடைய சீசன் வந்து ரிவர்ஸ் ஆகும். இதுதான் இந்த பூமியுடைய அழிவுக்கான முதல் அறிகுறின்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்த 36,000 இயர்ஸ் லேட்டர் நம்மளுடைய சன்னுக்கு பக்கத்தில் ஒரு ரெட் ட்ராப் ஸ்டார் இருக்கும். ப்ரெசென்ட்ல நம்ம சன்னுக்கு பக்கத்தில் ப்ராக்சிமா செஞ்சாரி தான் இருக்கு. அதுவே வந்து நைட் ஸ்கைல ரொம்ப டிம்மாக தான் தெரியும். பட் 36,000 இயர்ஸ்க்கு அப்புறம் தெரிய போகிற அந்த ரெட் ட்ராப் ஸ்டார் நேக்டு ஐஸ்லேயே தெரியக்கூடிய அளவுக்கு நைட் ஸ்கைல ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இந்த ரெட் ட்ராப் ஸ்டார் மேபி ரோஸ் 248 கூட இருக்கலாம். இயர்ஸ் லேட்டர் பூமியில் அடுத்த ஐசேஸ் தொடங்கும். பூமியுடைய ஒரு நாளில் 1 செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது நடந்ததுக்கு அடுத்த 1 lakh இயர்ஸில் நம்ம எர்த்தை சுற்றி உள்ள ஒட்டுமொத்த கான்ஸ்டலேஷன்ஸுமே ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு மாறிடும். அடுத்த 15 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் மார்ஸ்க்கு சாட்டர்ன் மாதிரியான ஒரு ரிங்ஸ் உருவாகிடும். அடுத்த 240 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம சோலார் சிஸ்டம் நம்மளுடைய கேலக்டிக் சென்டரை சுற்றி ஒரு ஆர்பிட்டை கம்ப்ளீட் பண்ணும். அதுக்கடுத்து ஒரு 10 மில்லியன் இயர்ஸ் கழித்து நம்ம எர்த்தில் நெக்ஸ்ட் சூப்பர் கான்டினென்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கோம்.
இந்த டைமில் மனிதர்கள் அழிஞ்சும் போயிருக்கலாம், இல்லை நேச்சுரல் செலெக்ஷனால் உயிர் தப்பிச்சிருக்கலாம், இல்லை மனிதர்கள் வேற ஒரு நெய்பர்ஹுட் பிளானட்டுக்கு குடியேறி இருக்கலாம். ஆஃப்டர் த 3 மில்லியன் இயர்ஸ் லேட்டர் சன்னுடைய எக்ஸ்பேன்ஷனால எர்த் வீனஸ் மாதிரி அதிக டெம்பரேச்சர் உள்ள ஒரு பிளானட்டா இன்ஹாபிட்டபிள் பிளானட்டா மாறிடும். 4 to 5 பில்லியன் இயர்ஸ் லேட்டர் மில்கி வே அண்ட் ஆண்ட்ரோமேடா கேலக்சியுடைய மாஸ் கன்ஜெக்ஷன் நடக்கும். 7 பில்லியன் இயர்ஸ் லேட்டர் நம்மளுடைய சன் ஒரு ரெட் ஜெயின்ட் ஸ்டாரா மாறி நம்ம பூமியை கம்ப்ளீட்டாக அழிச்சிரும். இப்படி இந்த யூனிவர்ஸுடைய எக்ஸ்பேன்ஷனும் எவாலுவேஷனும் பூமியும் சோலார் சிஸ்டமும் அழிய காரணமாக இருந்தாலும், எந்த இன்டெலிஜென்ஸ் ஸ்பீசிஸால் இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டிருக்கோ, எந்த இன்டெலிஜென்ஸ் ஸ்பீசிஸுடைய டெக்னாலஜிஸ் இந்த பூமியை வேறு மாதிரி மாற்றிச்சோ, அதே இன்டெலிஜென்ஸ் ஸ்பீசிஸான மனிதர்களால் தான் இந்த எவால்யூஷன்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பூமி தன்னுடைய ஹேபிட்டபிள் சோனை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டுருக்குங்கிறது தான் இங்கே உண்மையும் கூட. This is Scientifically Tamil.